தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்தோம். எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு கருத்தை தெரிவித்தார். அந்த கருத்தின் அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் தங்களுடைய பதில் உரையில் நடுவர் மன்றம் அமைக்கப்படுவது குறித்து கருத்தை தெரிவித்தார். இது தவறானது. ஏற்கனவே அரசின் தனி தீர்மானத்தில் எது முன்மொழியப்பட்டதோ அதைத்தான் அவர் பதில் உரையிலே தெரிவித்திருக்க வேண்டும். ஒரு திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால் சட்டப்பேரவை விதி 104 கீழ் என்ன திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்று அவை தலைவருடைய அனுமதி பெற்று அவையில் முன்மொழிய வேண்டும். பிறகு விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், ஓட்டெடுப்பட வேண்டும். பிறகுதான் ஏற்கனவே அரசியல் தீர்மானத்தில் சேர்க்கப்பட வேண்டும். இதுதான் 104 சட்டப்பேரவை விதி 104 கீழ் தெரிவிக்கப்படுகிறது. இது குறித்து தான் நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கின்றோம். தற்போது நடுவர் மன்றம் தேவையற்றது. ஏனென்று சொன்னால் ஏற்கனவே 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் காவிரி நதிநீர் பிரச்சனை குறித்து ஒரு தெளிவான தீர்ப்பை கொடுக்கப்பட்டு விட்டது. அதோடு பத்திரிகையிலும் ஊடகத்திலும் செய்தியில் வந்து கொண்டிருக்கின்றன. திரு கர்நாடக முதலமைச்சர் அவர்களும் செய்தி வெளியிட்டிருக்கின்றார். 5ஆம் தேதியோ அல்லது 3ஆம் தேதியோ அல்லது 5ஆம் தேதியோ தமிழக முதலமைச்சர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கர்நாடக சென்று பெங்களூருக்கு சென்று அங்கு இருக்கின்ற முதலமைச்சரோடு பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று பத்திரிகையில் ஊடகத்திலும் செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இதை தவிர்க்கப்பட வேண்டும். இன்றைக்கு கர்நாடக முதலமைச்சர் தமிழ்நாட்டிலிருந்து வருகின்ற முதலமைச்சரை நாங்கள் வரவேற்போம், அவருக்கு உண்டான மரியாதையெல்லாம் கொடுப்போம். அதோடு தயாராக ஒரு ஹெலிகாப்டரை தயார் செய்து வைத்திருக்கின்றோம். அவர் அந்த ஹெலிகாப்டரில் ஏறி இன்றைக்கு கர்நாடகத்தை சுற்றி பார்க்க வேண்டும். அதுக்கு பிறகு அவர் கருத்து சொல்ல வேண்டும் என்று அதில் தெரிவித்திருக்கின்றார். அப்படி என்றால் அவர் தண்ணீர் கொடுக்க மாட்டேன் என்பதுதான் பொருள். அது மட்டுமல்ல, காவிரி நீர் ஒழுங்காற்று குழு ஒரு உத்தரவை பிறப்பித்தது. தமிழ்நாட்டிற்கு 15 நாளுக்கு தினந்தோறும் 3500 டிஎம்சி தண்ணீர் கர்நாடக அணையிலிருந்து காவிரிக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் காவிரி மேலாண்மை ஆணையம் அதை உறுதிப்படுத்தியுள்ளது. ஆனால் இன்றைக்கு கர்நாடகத்தில் இருக்கின்ற முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு சிவகுமார் அவர்கள் காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவை நாங்கள் நிறைவேற்றப்பட மாட்டோம் என்று ஒரு கருத்தை தெரிவித்துவிட்டில்லாமல் இது குறித்து கர்நாடகத்தில் இருக்கின்ற அனைத்து கட்சி தலைவருடைய கூட்டத்தை கூட்டி ஆலோசனை பெற்று அதற்கு பிறகுதான் முடிவு அறிவிக்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றார். அதே போல்தான் நான் ஏற்கனவே 31/7/2022 நான் ஒரு அறிக்கை வெளியிட்டேன். அப்பொழுதே நான் தெளிவுபடுத்தியிருக்கின்றேன். இன்றைக்கு மேகதாது பிரச்சனை என்பது ஒரு உணர்வுபூர்வமான பிரச்சனை. இந்த பிரச்சனை குறித்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து கட்சி தலைவருடைய கூட்டத்தை கூட்டப்பட வேண்டும். அதோட தமிழ்நாட்டில் இருக்கின்ற டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற முக்கிய விவசாய சங்கத்தினுடைய பிரதிநிதிகளை அழைத்து அவருடைய கருத்துக்களையும் கேட்டறிந்து பிறகு சட்டங்களோடு கலந்து பேசி இதற்கு ஒரு நல்ல தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தினோம். நான் சொன்ன கருத்தின் போலே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் இதுவரை தமிழக முதலமைச்சர் வாய் திறந்து இதற்கு பதில் சொல்லவில்லை. இதுதான் தற்போது நிலைமை. ஆகவே இது உணர்வுபூர்வமான பிரச்சனை. இன்னைக்கு விவசாயியுடைய வாழ்வாதார பிரச்சனை என்பதை இந்த அரசு உணர வேண்டும். அதோடு 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இன்றைய முதலமைச்சர் அவர்கள் அவருடைய கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தார். தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகள் வாங்கிய, அதாவது விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன், சிறு குறு விவசாயிகள் 5 ஏக்கருக்குள் இருக்கின்ற விவசாயிகளுக்கு அவர் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும்.
5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்திருக்கின்ற விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் பாதி அளவு தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் தற்போது அதற்கு மாறாக டிவிகே அரசாங்கம் சிறு குறு நடுத்தர விவசாயிகளுக்கு 5 ஏக்கர் குறைவாக இருக்கின்ற விவசாயிகளுக்கு 75,000 ரூபாய் வரை கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதற்கு மேல் யார் கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடனில் பாதி 35,000 ரூபாய் தான் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த விவசாயிகள் மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாகி இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல்வேறு விவசாய சங்கங்களும் விவசாயிகளும் ஆங்காங்கே போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தினம் மழைப்பொழிவு குறைந்து விட்டது, வறட்சி நிலவிக் கொண்டிருக்கின்றது. டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்ய முடியாத ஒரு நிலை. விவசாயிகளுக்கும் இன்றைக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, விவசாயிகளுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. விவசாய தொழிலாளிகளும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், வேலை இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக இந்த அரசு, அதாவது தமிழக வெற்றிக்கழக அரசு 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் விவசாயிகள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றுகின்ற விதமாக வறட்சி நிலவுகின்ற காரணத்தினால் இன்றைக்கு பாசனத்திற்கும் காவிரியிலிருந்து தண்ணீர் கிடைக்காமல் டெல்டா இருக்கிற விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகளும் மழை பொழிவு இல்லாததால் விவசாய பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது, விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த அரசு 2026 சட்டமன்ற தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றுகின்ற விதமாக அந்த கடன் தள்ளுபடி செய்ய முழுமையாக கடனுடைய விவசாயிகள் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகின்றேன். 6ஆம் தேதி நடைபெறுகின்ற வேளாண் பட்ஜெட்டிலே இன்றைய முதலமைச்சர், இன்றைக்கு இருக்கின்ற அரசு அதை அறிவிக்கப்பட வேண்டும். கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் கேட்கின்றோம். காலத்தினுடைய கால சூழ்நிலை வறட்சி நிலவுகின்றது. வறட்சியால் விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியாது, போதிய தண்ணீர் கிடையாது. டெல்டா மாவட்டத்திலே தண்ணீர் இல்லாத காரணத்தினாலே விவசாயிகள் பயிர் சாகுபடி செய்ய முடியவில்லை. தமிழகம் முழுவதும் மழை பொழிவு இல்லாத காரணத்தினாலே இன்றைக்கு கடுமையாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் கருத்திலே கொண்டு இந்த அரசு வேளாண் பட்ஜெட் 6ஆம் தேதி வருகின்றது. அந்த வேளாண் பட்ஜெட்டிலே கடன் தள்ளுபடி செய்கின்ற அறிவிப்பை வெளியிடப்பட வேண்டும். அப்படி வெளியிடப்படாவிட்டால் தமிழ்நாடு தழுவிய மிகப்பெரிய விவசாயிகளுடைய ஆதரவை திரட்டி கடன் தள்ளுபடி செய்கின்ற ஒரு நோக்கத்தோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெறும். காவிரி மேலாண்மை விவரத்துல சிவகுமார் இப்ப ஆலோசனை மேற்கொண்டு இந்த 3500 கனஅடி 10 நாளைக்கு கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி மேல்முறையீடு பண்றாங்க இந்த தீர்ப்பை அப்படின்னு சொல்லி எங்க மேல்முறையீடு செய்வாரு அவர்? நீதிமன்றத்தில் காவிரி மேலாண்மை வாரியம் காவிரி மேலாண்மை சொல்லிட்டு நேற்று காவிரி மேலாண்மை தெளிவுபடுத்தி விட்டது. காவிரி நீர் ஒழுங்காற்று குழு அறிவிக்கப்பட்டவாறு காவிரி மேலாண்மை ஆணையம் கர்நாடக அணையிலிருந்து கர்நாடக மாநிலத்தில் உள்ள அணையிலிருந்து 15 நாட்களுக்கு தினந்தோறும் 3500 கனஅடி தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்று ஆணையம் தெளிவான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சரி, இப்படி இருக்கின்ற நிலையில் இப்போ 80 TMC தண்ணி கர்நாடக அணையில் இருக்குது. இந்த சூழ்நிலையை தண்ணி கொடுக்க மறுக்கிறாங்க. அப்படி மேகதாதுவில் அணை கட்டப்பட்டு விட்டால் குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாமல் போய்விடும் தமிழ்நாட்டில். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், சட்ட ரீதியாக ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி காவிரியின் குறுக்கே எந்த ஒரு திட்டத்தை நிறைவேற்றப்பட வேண்டும் என்றாலும் கீழ்ப்படுகை மாநிலத்துடைய அனுமதி இல்லாமல் மேல்படுகை மாநிலம் எந்த ஒரு திட்டத்தை மேற்கொள்ளக்கூடாது என்று தெளிவான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கின்றது. அதைத்தான் நாம் வலியுறுத்திட்டு இருக்கிறோம். அதே மாதிரி தமிழகத்தில் இருக்க டெல்டா பகுதியில கடும் வறட்சி இருக்கு. அவர் அந்த கர்நாடக முதலமைச்சரை கூப்பிட்டு வந்து விஜய் இந்த மாதிரி இது எதுக்கு தேவை? ஏற்கனவே 1986ஆம் ஆண்டிலிருந்து 2018ஆம் ஆண்டு சட்ட போராட்டம் நடத்தி தெளிவான தீர்ப்பு வாங்கியிருக்கிறோம். உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பாக 13 நாட்கள் வாதம் நடைபெற்றது. கேரளா மாநிலத்தில் கர்நாடக மாநிலத்தின் சார்பாக 9 நாட்கள் விவாதம் நடைபெற்றது. கேரளா மாநிலத்தின் சார்பாக 3 நாட்கள் விவாதம் நடைபெற்றது. பாண்டிச்சேரி 1 நாள் நடைபெற்றது.
நடுவர் மன்ற தீர்ப்பின் ஒட்டி உச்சநீதிமன்றம் அழகான தீர்ப்பை கொடுக்கப்பட்டு விட்டது. இந்த தீர்ப்பு 15 ஆண்டுகளுக்கு செல்லும். அப்படி இருக்கின்ற பொழுது ஏன் மீண்டும் மீண்டும் இந்த பிரச்சனையை உருவாக்கி கொண்டு இருக்க வேண்டும்? இன்றைக்கு கர்நாடகத்தில் இருக்கின்ற யார் முதலமைச்சராக வந்தாலும் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் கொடுக்க மறுப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதாங்க நாங்களும் சொல்றோம், நான் மட்டும் சொல்லல. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாய சங்க தலைவர்களும் அதான் சொல்றாங்க, பல எதிர்க்கட்சிகளும் அதான் சொல்லுது. இன்றைக்கு பெங்களூர் செல்ல வேண்டாம், ஏற்கனவே நமக்கு தெளிவான தீர்ப்பு கொடுக்கப்பட்டு விட்டது, நீங்கள் சென்றாலும் அங்கே தண்ணீர் கிடைக்காது. ஏற்கனவே மாண்பு அம்மாவில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தான் கர்நாடகத்துக்கு போனாங்க. ஆனால் அப்போது அங்கே எதுவுமே நடக்கலை, நீதிமன்றம் போய் தான் நாம் நீதியை பெற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதே நிலை தான் இப்பொழுது ஏற்படும். அதைத்தான் வலியுறுத்தி அனைத்து கட்சி தலைவர்களுமே நாம சொல்லிட்டு இருக்கிறோம். அது அவரை தான் கேட்க வேணும், திரு ஜோசப் விஜய் அவர்களை தான் கேட்க வேணும். அதாவது இது அவர் தண்ணி திறக்கிறதுக்கு அனைத்து அரசியல் கட்சி தலைவர் கூட்ட வேணும்னு கூட்டுறாரு. ஆனால் இங்க இருக்கிற முதலமைச்சர், நான் மட்டும் இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் மட்டும் இல்லை, இன்றைக்கு பல அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த மேகதாது பிரச்சனை குறித்து ஒரு விரிவான விவாதம் நடக்க வேண்டும், விரிவான கருத்து பரிமாற்றம் செய்ய வேண்டும். அதற்காக இந்த அரசாங்கம், டிவிக்கு அரசாங்கம் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் அழைத்து நீங்கள் ஒரு கருத்தை கேளுங்க. அதோட தமிழ்நாட்டுக்கின்ற டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற முக்கிய அரசியல் கட்சி விவசாய சங்க தலைவர்களையும் அழைத்து கருத்தை கேட்டு சட்ட வல்லுநரோடு கலந்து ஆலோசித்து ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் தான் நாம் வற்புறுத்துகிறோம். ஆனால் இது எதையுமே அவர்கள் எடுத்துக்கொள்ளவே இல்லையே, ஒரு பொருட்படுத்தவே இல்லையே. மௌன புரட்சி செய்வதிலே வல்லவர் என்று தான் நான் பார்க்குறேன். வேறு என்ன சொல்ல முடியும்? ஒரு முதலமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டு விட்டது, அவர் பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும். எவ்வளோ பெரிய பொறுப்பு! 8 கோடி தமிழ் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு முதலமைச்சருக்கு இருக்குது. ஒரு தமிழகத்தில் ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது, அது உணர்வுபூர்வமான பிரச்சனை வருகின்ற பொழுது, அது வறட்சி நிலவை கொண்டு இருக்கின்ற பொழுது, இந்த மாதிரி பிரச்சனை வருகின்ற பொழுது உன்னிப்பாக கவனித்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்கின்ற கருத்தை உள்வாங்கி அதற்கு ஏற்றவாறு இந்த அரசு செயல்பட்டால் ஒரு நல்ல அரசு. ஆனால் வேண்டாம் விதமா செயல்பட்டு கொண்டிருப்பது வருத்தம் அளிக்குது. பொறுத்திருந்து பாருங்கள் என்ன நடக்குன்னு பொறுத்திருந்து. இன்னும் சொல்ல போனா அமைச்சர்கள், அவங்க எம்எல்ஏக்கள், நிர்வாகிகள் மீது கூட பல குற்றச்சாட்டுகள் முன்வருது, அதுல கூட மௌனம் காக்குறாங்க. தானே ஏற்கனவே சொல்லிட்டேன், மௌன புரட்சி செஞ்சுட்டு இருக்காரு. நாங்கள் என்ன செய்யறது? அதாவது சட்டமன்றத்திலையும் பேசுகிறோம், அதுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆனால் அழகாக அதை முடித்த பிறகு பதில் சொல்லிக்கிட்ட பொழுது அவர் பதில் எப்படி சொல்கிறான்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனால் இதுக்கு முந்தி இருக்கின்ற முதலமைச்சர்கள் அனைவருமே இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ தான் சொல்கிறாங்க, பார்த்துட்டு சொல்கிறாங்க, தமிழ்நாடு முதலமைச்சரை கர்நாடகத்துக்கு வர வேண்டாம் என்று அங்கே இருக்கின்ற முதலமைச்சர் வலியுறுத்திட்டு இருக்கிறார். ஏன்னா அவருக்கு இருக்கிற இது கூட இவருக்கு இல்லை என்பது தான் எனக்கு வருத்தம் அளிக்குது. ஏன்னா இது சரியாக தவறா? நமக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. 15 ஆண்டுகளுக்கு இந்த தீர்ப்பு உச்சநீதிமன்றம் காவிரி நதிநீர் பிரச்சனை குறித்து தெளிவான தீர்ப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. இந்த தீர்ப்பு 15 ஆண்டுகள் நடைமுறையில் இருக்குன்னு சொல்லிவிட்டது. அதுக்கு மேலே நம்ம ஏன் அதையும் சொல்லிட்டு இருப்போம்? எனக்கு ஒன்றும் புரியல. கர்நாடகாவில் இருக்க அரசியல் கட்சிகள் எல்லாருக்கிட்டையும் ஒரு ஒற்றுமை இருக்கு, இங்க தமிழ்நாட்டில் அப்படி இருக்கிறது இல்லை அப்படின்னு விவசாயிகள் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாலே இருக்கு. இது எப்போ சரியாகும்? அதாவது அம்மா இருக்குமோ சரி, நாங்கள் இருக்கும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு உணர்வுபூர்வமான பிரச்சனை, சென்சிட்டிவ் பிரச்சனை வரும்போது அனைத்து கட்சி தலைவர்களும் அழைத்து பேசி ஒரு தீர்வு காணுவோம். இதுக்கு முந்தி அப்படித்தான் நடந்தது. ஆனால் இந்த அரசு ஏன் மறுக்குதுன்னு எங்களுக்கு தெரியல.
நீதிமன்றத்துல நீதிமன்ற அவமதிப்பு காவிரி தீர்ப்பு அவமதிப்பு வழக்கு தொடர்றதுக்கு அனைத்து கட்சியும் வலியுறுத்துவீங்களா இல்ல நீங்க தமிழக அரசுக்கு வலியுறுத்த வாய்ப்பு இருக்கா? சார் அதான் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மாட்டேங்கிறாரு, அப்புறம் எங்க போய் வலியுறுத்த முடியும்? கூட்டினா தானே அடுத்த பிரச்சனைக்கு போக முடியும். சார் இப்ப நெல் விளைச்சல் குறைவால் ஏற்கனவே இப்ப வந்து ஒரு 30 ரூபா ஒரு கிலோ அரிசிக்கு விலை ஏறி இருக்கு சார். இன்னும் வந்து குறுவை சாகுபடி நமக்கு குறைய வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நிலையில பல்வேறு அந்த நெல் ஆலைகள்லாம் மூடப்பட்டிருக்கு. இப்ப என்னதான் பண்ணுவாங்க சார் இந்த தமிழக அரசு? இந்த கேள்வி அவருக்கு தான் கேட்கணும். என்ன பண்ணிருக்கீங்க? இப்போ நாங்கள் இது மாதிரி விட மாட்டோம் சார். வறட்சி வருகின்ற பொழுது அந்த வறட்சியை எப்படி கையாள வேண்டும், அந்த வறட்சியால் மக்கள் எப்படி பாதிக்கிறாங்க, விவசாயிகள் எப்படி பாதிக்கிறாங்க, விவசாய தொழிலாளர் எப்படி பார்க்குறாங்க, பொதுமக்கள் எப்படி பாதிப்பாங்க, இதையெல்லாம் கண்டறிந்து அதற்கு தேவையான முன்னேற்பாடு நடவடிக்கை நாங்கள் இருப்போம். இதே 2014 வறட்சி வந்தது. இப்படி வறட்சி வருகின்ற பொழுது எந்தெந்த மாவட்டத்தில் வறட்சி அதிகமாக பாதிக்கிறது, எந்தெந்த மாவட்டத்தில் நிலத்தடி நீர் குறைவாக இருக்கின்றது, எந்தெந்த மாவட்டத்தில் குடிநீர் பிரச்சனை ஏற்பட்டது, இதையெல்லாம் ஆய்வு செய்து அதற்கேற்றவாறு நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம். இன்றைக்கு சென்னை மாநகரத்தில் தண்ணியே எல்லாம் வந்தது, நாங்கள் ரயிலில் கொண்டு போய் தண்ணி கொடுத்தோம். இன்றைக்கும் அதே மாதிரி வரப்போகுது. ஆனால் இந்த அரசு கும்பகரணம் போல் தூங்கிட்டு இருக்கு. 151 சீட்டு உயர் சிறப்பு மருத்துவ படிப்புல 151 சீட்டு நம்ம இழந்திருக்கோம். அதுக்கு அந்த தலைமை நீதி வழக்கறிஞர் நியமிக்காத ஒரு காரணம்னு சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? 151 சீட்டு பறிபோயிருக்கு. ஆமா, இது வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சிறப்பு மருத்துவம்னு இது உண்மையாக வேதனை அளிக்குது. இதுக்கெல்லாம் ஒரு அரசு முன்னேற்பாடாக செய்து நமக்கு கிடைக்க வேண்டிய நம்முடைய மருத்துவர்கள் சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில் வரும்போது நமக்கு நல்ல ஒரு மருத்துவ சிகிச்சை கிடைக்கும். அதை இழந்தது வருத்தத்தை அளிக்கிறது. இது வந்து வழக்கறிஞர் நியமிக்காதனாலே இது நமக்கு கிடைக்காம போயிருக்கு உச்சநீதிமன்றத்தில் வாதாடுறதுக்கு. இது எப்படியான இதாக பார்க்குறீங்க? தாங்க இந்த அரசாங்கம் வந்து ஒரு கையில்லாத அரசாங்கம் என்பதற்கு இதுதான் உதாரணம். ஒரு அரசாங்கம் விழிப்போடு இருந்து செயல்பட வேண்டும். இன்றைக்கு தமிழகத்தில் ஒவ்வொரு பிரச்சனையும் சரியான முறையில் கையாண்டால் தான் இருக்கும். இப்போ கூட அரசு வழக்கில் நியமனம் செய்வதில் பத்திரிகை ஊடகத்தில் வெளியே வந்திருக்குது. டிவிகே கட்சி சேர்ந்த ஒரு பெண் வழக்கறிஞர் இன்றைக்கு இந்த அரசு வழக்கில் நியமனம் செய்வதில் இன்றைக்கு லஞ்சம் மாறுதாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த தகவல் தான் பத்திரிகையில் ஊடகத்தில் வந்திருக்குது. அந்த டிவிகே கட்சி சேர்ந்த வழக்கறிஞர் கூட அந்த கட்சியிலிருந்து நீக்கிட்டாங்க. ஆக இந்த அரசாங்கம் முன்கூட்டியே எதுவும் திட்டமிட்டு செயல்படுறது கிடையாது. ஏன்னா அரசு வழக்கிலே பல நீதிமன்றத்தில் இல்லை என்று எனக்கு வந்த தகவல். மின்சார உயர்வு தாறுமாறா ஏறி இருக்கிறதா பொதுமக்கள் தொடர்ந்து இப்ப கும்பிடுறாங்க. இன்னொன்று இதுக்கு காரணம் என்ன? நிர்வாக கோளாறு காரணம். இன்னைக்கு அமைச்சர் கேட்டால் இன்றைக்கு இந்த மாதம் எங்களுக்கு மின் கட்டணம் அதிகமாகிட்டு மக்கள் குறிப்பிட்டா அடுத்த மாதம் கழிச்சுக்கிறேங்கிறார். தவறான தகவல் உள்ள தகவலான பதில் அல்லவா? ஆக என்ன தவறு நடந்திருக்குது, அந்த தவறை சரி செய்யப்படும், இல்லை தவறு செய்வது நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற பதில் தான் சரியான பதில். அதில் விட்டுட்டு தவறு செயல்களை காப்பாற்றுகின்ற விதமாக அவருடைய பதில் அமைப்பு சரியல்ல. இதுக்கு மந்தியெல்லாம் கரண்ட் பில் எடுக்கலையா? என்ன இவர் வந்த பிறகு தான் மின்சாரமே வந்த மாதிரியும் ரீடிங் எடுக்கிற மாதிரி இருக்குதா? ஏற்கனவே காலங்காலமாக மின் கட்டணத்தை கணக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போல்லாம் சரியாக இருக்கும்போது ஏன் இந்த மின் கட்டணத்தில் கோளாறு வந்தது? அதை இவர்கள் வந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேணும். அதுக்கு பதிலாக நீங்கள் அதிகமாக பணம் கட்டிருக்கிறீங்க, மின் கட்டணம் அதிகமாக கட்டிருக்கீங்க, அடுத்த மாதம் அதை கழிச்சிக்கலான்னு சொன்னால் அது எப்படியான பொருத்தமான பதிலா? சரியில்லை அந்த பதில். அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி, வணக்கம்.